ஹலோ மக்களே, நான் மணிகண்டன் ஃப்ரம் இது நல்ல யோசனை. ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ, மறுபடியும் ஒரு சோகமான கதை, துக்கமான கதை. ஸோ இந்த சோகத்தை கொண்டு போய் யார்கிட்ட சொல்லி தீர்க்கிறது அப்படின்னு தெரியலை. இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு தான் தோணுது. கண் இல்லை, காது இல்லை, கை கால் கூட இல்லை கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் கல்லுக்கு எதுக்கு அபிஷேகம், ஆராதனை, பூஜை, புனஸ்காரம் அப்படின்லாம் கேள்வி நிறைய தோணுது. ஏன்னா நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோயிலுக்கு இங்கே நிறைய ஒரு சம் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு 10 பேர் 15 பேர் ஏதோ ஒரு கோவில் விசேஷமோ இல்லை பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்கோ, கெடா வெட்டு, காது குத்து, அது மாதிரி எங்கேயாச்சும் போவாங்க. இப்போ இந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் ஆக்சிடெண்ட், வேன் கவுந்துருச்சு, பள்ளத்தில் வேன் அவங்க போன வெஹிக்கிள் சாஞ்சிருச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம நிறைய நியூஸ்லலாம் கேட்போம், நியூஸில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போல்லாம் நமக்கு ஒரே ஒரு கேள்வி, கோயிலுக்கு தானே போனாங்க, கோயிலுக்கு போயிட்டு தானே வந்தாங்க, ஆனால் எப்படி இப்படி அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்லாம் நமக்கு அப்போலாம் நமக்கு தோணுதும், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான், அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும். இந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா கரூரில் போய் பிடிச்சோம். இது இங்கே நான் திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கோம். இது பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா கரூரில் முருகன் டைரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய மாடு இது மாதிரி சென மாடு வாங்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டு ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு. நம்ம நிறையா பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்லேயே இருக்கட்டும், இல்லை கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஹெச்எஃப் ப்ரீட் மாடுங்க, ஏன்னா ஹை ஈல்டு இருக்கிற மாடுங்க, நேரத்துக்கு 10 லிட்டருக்கு கறக்கிற மாடுங்க பார்த்திங்க அப்படின்னா 85,000 90,000, 85,000ங்கிறது கம்மி, 90,000, 1,00,000, 1,10,000, 20, 1.25 அந்த அளவுக்கு ரேஞ்ச் வர சொல்கிறாங்க. இந்த மாட்டு பார்த்திங்க அப்படின்னா செனையாக இருக்கும்போது எனக்கு வீடியோ காட்டினாங்க. நான் வீடியோஸ் பார்த்துட்டு நேர்லேயே போயிட்டு இந்த மாடு பார்த்து எனக்கு வீடியோஸில் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. சரி, நேரில் போய் பார்த்தோம். மாடு ஓரளவுக்கு ஹைட்டு கம்மி தான், ரொம்பவும் பெரிய மாடு இல்லை, ரொம்பவும் சின்ன மாடு இல்லை, ஒரு நடுத்தரமான மாடு, ரொம்ப பெரிய மாடும் இல்லை. பார்த்தோம். 2வது லாக்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், பல்ல தான் இப்படி கடிச்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே இரிட்டேஷனாக இருக்கும் நமக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு செலவோடு இங்கே செலவோடு சேர்த்து 73,000 ஆயிடுச்சு, 73,500 இந்த மாடு ஆயிடுச்சு எனக்கு செலவு. கண்ணுக்குட்டி பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு வாரம் கழித்து கிடையாது கன்று, நல்ல ப்ரீடு, நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு ஜெர்சியும் ஹெச்எஃப்பும் கலந்த ஒரு கண்ணுக்குட்டி இது. இதெல்லாம் யூடியூப்பில் நிறைய வியாபாரிங்க சேல்ஸுக்காக சொல்கிறாங்களா, எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ சிவாஜி ஹெச்எஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இது நல்ல ப்ரீடு. ஸோ நல்லா வளர்த்தெடுத்தோம்னா இது நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குற மாடாக வரும் இந்த கண்ணுக்குட்டி. ஸோ இந்த மாடு பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நாள் நல்லபடியாக கறந்துது. ஸ்டார்டிங்கே இந்த மாடு கறக்க ஆரம்பிச்சு காலையில் 7 சாயங்காலம் 7 இதுதான் கறக்கவே ஆரம்பிச்சிச்சு. கன்று போட்டதுலேருந்து காலையில் 7 சாயங்காலம் 7 கறந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பருத்தி கொட்டை இது மாதிரிலாம் ஆட்டி ஊற்ற பார்த்திங்கன்னா காலையில் 10 லிட்டரு, சாயங்காலம் ஒரு 8 7 அந்த மாதிரி 17 லிட்டர் வரைக்குமே இந்த மாடு ஒரு 20 நாள் பக்கமாக கறந்துக்கிட்டு இருந்துச்சு. 20 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படுத்த மாடு எந்திரிக்கவே இல்லை. நாங்களும் பண்ணாத வைத்தியம் இல்லை, நாட்டு மருந்தும் பண்ணிட்டோம், கை வைத்தியமும் பண்ணிட்டோம், இங்கிலீஷ் மெடிசன்ஸும் டாக்டரை கூப்பிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. என்னென்ன ட்ரீட்மெண்ட் டாக்டருக்கு தெரியுமோ அவங்க எல்லாமே பண்ணியாச்சு. அவங்க டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் வைத்தியம் கிடையாது, இனிமேல் கடவுள் கையில் தான் இருக்குது, அது மாடு எந்திரிக்கிறதும் எந்திரிக்காததும் கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இனிமேல் வைத்தியம் இல்லை, இங்கிலீஷ் மெடிசனில் வைத்தியம் இல்லை. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யுவர் ஃபார்ம்ன்ற அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்கக்கிட்டேயும் மெடிசன்ஸ் கேட்டேன். அவங்களும் ரிவைவோல்னு ஒரு மருந்து சொன்னாங்க. அது ஆல்ரெடி வாங்கியிருந்தது வீட்டில் இருந்துச்சு, அதுவும் கொடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரண்டை, முருங்கைத்தலை, உப்பு, மஞ்சத்தூள்லாம் வச்சு 3 நாள் கண்டினியூஸாக 2 நேரமும் கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் 1 வாரத்துமே கொடுத்தோம். கை வைத்தியமும் பண்ணி பார்த்தியாச்சு, இங்கிலீஷ் மெடிசன்ஸும் பண்ணி பார்த்துட்டோம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை கோரிக்கைகளும் அத்தனை கோரிக்கைகளும் வச்சாச்சு, வேண்டுதலும் வச்சாச்சு. ஆனால் அந்த மாடு எந்திரிச்ச படம் இல்லை. இப்போ கண்ணுக்குட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அந்த ஒரு காம்பு தெரியும், அப்போ தெரிகிறப்ப கண்ணுக்குட்டி அப்படியே பால் குடிச்சிக்கும்.
பல் அப்படியே நெருன்னு கடிச்சிக்கிட்டு இத்தனை நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு ஒரு அடி ஹைட்டுக்கு எந்திரிச்சு அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கும். அப்புறம் அந்த பக்கம் அதுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு அடி ஹைட் அப்படியே புஷ் பண்ணும் காலை, அந்த புஷ் பண்ணி அப்படியே இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, நேற்று காலையிலேருந்து இந்த மாடு வந்து அப்படியே இப்படியே தான் இந்த சைஸ். சாரி, வீடியோ கட் ஆயிடுச்சு. இந்த பல்லு கடிக்கிற பிரச்சனைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தெரியுதா, நெல்சான் அப்படின்ற இந்த பிராண்டில் இருந்து இந்த மருந்தை வந்து எங்களுக்கு, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பூச்சி மருந்து. ஆல்ரெடி கண்ணு போட்டோன்னா நான் வந்து பூச்சி மருந்து கொடுத்துட்டேன். பூச்சி மருந்து கொடுத்துட்டா அடுத்த 3 மந்த்ஸ்க்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் தைரியமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 100 ml ஒரு 50 ml நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்தோம். ஒரு 50 ml கொடுத்துட்டோம். கொடுத்து ஒரு 1 வீக் வரும் அந்த பல்லு கடிக்கிற பிரச்சனையே இல்லை. பல்லு ஏன் கடிக்குது அப்படின்னா வயிற்றில் பிரச்சனை இல்லை, வயிற்றில் பூச்சிகள் இது மாதிரி கிருமி ஏதாச்சும் ஃபங்கஸ் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி பல்லு கடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த பல்லு கடிக்கிற பிரச்சனை ஒரு வாரமாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அவர் என்ன சொன்னார்னா, 1 வீக் கழிச்சு மறுபடியும் இருக்கிற ஒரு 50 ml கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொன்னார். நான் இன்றைக்கி மறுபடியும் இப்போ 2 நாளாக கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். 2 நாளாக மறுபடியும் பல்லு கடிச்சிக்கிட்டே இருக்குது. அது பயங்கர இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் மறுபடியும் கொடுத்துட்டேன், ஆனை கூத்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அடுத்து எங்கே போய் இதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே புரியவும் இல்லை. இது இப்போ 2 நாளாக 10-12 இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 நாளாக, இன்றைக்கி 14 நாள் ஆச்சு. 14 நாளாக படுத்துருக்கு. ஆனால் புஷ் பண்ணி எந்திரிச்சு திரும்பி படுத்துக்கும். நேற்றுலேருந்து இது இப்படி படுத்த படுக்கையாக இருக்குது. ஆனால் தீவனம் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போடுற தீனி பச்சை தட்டையாக இருக்கட்டும், வரத்தட்டையாக இருக்கட்டும், வைக்கோல் எல்லாமே சாப்பிட்டுக்கும். தண்ணியும் தீவனம் போட்டு வச்சோம்னா தண்ணி எப்போ வேணாலும் வச்சாலும் குடிச்சிக்கும். 3 நேரமும் தண்ணி குடிச்சிக்கும். தீனி போடுற தீனியெல்லாம் தின்னுக்கும். சாணி போட்டுக்கும். யூரின் எல்லாமே போயிடும். சாணி யூரின் எல்லாமே பாஸ் பண்ணிக்கும். ஆனால் எந்திரிக்க மட்டும் செய்யாது. ஆனால் 17-18 லிட்டர் கறந்த மாடு இப்படி படுத்த படுக்கையாக இருக்கும்போது, அதுவும் நம்ம ஒரு 75,000 ரூபா முதல் போட்டு இப்படி வாங்கிட்டு வந்து மாடு இப்படி படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவங்க மனநிலைமை மட்டும் எது நினச்சி பாருங்கள். அதே நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி, கடவுள் இருக்காரா இல்லையா? எத்தனை கோயில், எத்தனை பிரார்த்தனை, எத்தனை வேண்டுதல், அந்த மாட்டை நல்லபடியாக எழுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 4-5 பேர் ஆளை வச்சு தூக்கி பார்த்தோம். ஃபஸ்ட்டு படுத்த அன்னைக்கு கால்சியம் ஏற்றுனாங்க. கால்சியம் ஏற்றி அன்றைக்கி படுத்தே இருந்துச்சு. நாங்கள் லேசாக அது புஷ் பண்ணி எந்திரிக்க ஆரம்பிச்சிச்சு. தூக்கி விட்டு நின்றுக்குச்சு. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக படுக்காமே இருந்துச்சு. திருப்பி மறுநாள் படுத்த மாடு எந்திரிக்கவே இல்லை. மறுநாள் வந்து கால்சியம் ஏற்றுனாங்க. குளுக்கோஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. இனிமேல் ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இந்த ட்ராலி வச்சு தூக்கி நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ட்ராலியும் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா மாடு கொஞ்சம் நாச்சு இப்போ நம்ம தூக்குறோம் அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணால் தான் நிற்க முடியும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு ஒன்றுமே புரியலை. பட்டியவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா, ஊரை விட்டு காலி பண்ணிடலாமான்ற மனநிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா அது மாடு வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். இப்போ நமக்கு இது புலம்புற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் இப்படி மாடு படுத்த படுக்கையாக இருக்கும்போது 75,000 ரூபா போட்டு முதல்ல முடக்கி அது நல்லபடியாக பால் கறக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி வாங்கிட்டு வரோம். அது இப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்து வேலை செய்கிறதுக்கு நமக்கு மனசும் வராது. ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் எப்படி கிடக்குது பாருங்கள். பட்டி அடுத்த வேலை செய்யறதுக்கு மனசே வராது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் புரியாமல் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். ஏன்னா இது ஆக்டிவாக இருந்து எந்திரிச்சு இருந்தால் தான். ஏன்னா அப்பா அம்மா மற்ற ரிலேட்டிவ்ஸு கேட்குற கேள்வி பதில் சொல்லணும், அவங்களுக்கு சொல்லணும், அவங்க சங்கடப்படுவாங்க. இப்படி முதல்ல போட்டு கொண்டு வந்து இப்படி படுத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிரிகளுக்கு இலக்காரமாக ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சிந்தனை ஓடும். ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம கொஞ்சம் நொடிச்சு போயிட்டோன்னா அவங்களா கைக்குட்டி சிரிப்பாங்க. நல்லா வாழ்ந்துட்டா அவனுக்கு என்னடாம்பாங்க. கொஞ்சம் நொடிச்சு போயிட்டு கொஞ்சம் நம்ம கீழே இறங்கிட்டோன்னா அவனுக்கு வேணும் அப்படின்ற அவனுக்கு இது நல்ல பாடம் அப்படின்பாங்க.
ஸோ நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கல, தீங்கும் செய்யலை. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் ஏன் தெரியல. ஏன்னா இதோட 3வது மாடு, இதே பட்டியில் இப்படி படுத்துருக்க மாடு 3வது மாடு. இதே இடத்துல இந்த இடத்துல ஒரு மாடு படுத்த மாடு எந்திரிக்கல, செத்து போச்சு. 2வது மாடு இதே மாதிரி கண்ணு போட்டு எந்திரிக்க முடியல. அந்த மாடு சும்மா கசாப்புக்கு தான் நாங்கள் தூக்கி விட்றோம். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ இந்த மாடும் கிட்டத்தட்ட 15 நாள் இன்றைக்கி இப்படி இதே கண்டிஷனில் படுத்துருக்கு. கண்ணுக்குட்டி சூப்பர் கண்ணுக்குட்டி எல்லாமே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. அடுத்து மாடு வளர்க்குறத தொடரலாமா, இல்லை விட்டுட்டு இப்படியே ஏதாச்சும் நாடு கடத்துகிற மாதிரி எங்கேயாச்சும் கடந்து போயிடலாமான்ற ஒரு மனநிலைமையில் இருக்கும்.